எனக்கு ரோஸ் மில்க்னா அவ்வளோ பிடிக்கும். வீட்லேயே எந்த ஒரு கலரும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சூப்பராக ரோஸ் சிரப் செஞ்சு வீட்லேயே சூப்பராக ஒரு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ரோஸ் மில்க் செஞ்சு குடிச்சு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 டைம் 6 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போது ரோஸ் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 200 ml தண்ணியில் 150 கிராம் சர்க்கரை போட்டுட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ரோஸையும் போட்டுட்டு பன்னீர் ரோஸ் நல்லா கலர் மாதிரி வந்தோடனே நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம ரோஸ் சிரப் சூப்பராக ரெடியானோடனே மிக்ஸி ஜாரில் பால் ஊற்றி கொஞ்சமாக ரோஸ் சிரப் ஊற்றி சர்க்கரை போட்டு நல்லா அடிச்சு எடுத்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.